நீங்க வந்து பெண்கள், அந்த இனத்தைச் சேர்ந்த பெண்கள், அவர்கள் குழந்தை பெறாமல் தடுப்பது. ஒரு இனத்தை நீங்க எப்படி வேணாலும் அழிக்கலாம். ஸோ அந்த இனத்திலிருந்து குழந்தைகள் வருவது நின்றுவிட்டால் அந்த இனம் நாளடைவில் மறைந்துவிடும். அத்தகைய சூழலை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். இது மூன்றாவது கூறு. இதை வந்து எப்படி முதல் கூறு அவர்கள் செய்கிறார்கள் என்று இந்த ஆணையம், இந்த குழு சொல்கிறது. இரண்டாவது கூறுகளை அதையும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. மூன்றாவதும் நடக்குதுன்னு சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா, இவர்கள் வந்து ஒரு கருத்தரிப்பு மையம், அந்த மையத்தை குண்டு போட்டு அழிச்சிட்டாங்க. அதுல வந்து 4000 கருக்கள் இருந்ததாகவும் அப்புறம் பல நூற்றுக்கணக்கான விந்தணுக்களும் அழிக்கப்பட்டு விட்டன. ஸோ அப்போ ஒரு இனப்பெருக்கத்தை நீங்கள் தடுப்பதற்கு அது வந்து திட்டமிட்டு செய்தார்களா அல்லது எதேச்சையாக நடந்ததா, இந்த இன்டென்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் அந்த ரிப்போர்ட்டை முழுமையாக படிக்கவில்லை. படித்ததில் இந்த மூன்றாவது குற்றச்சாட்டும் அந்த குற்றச்சாட்டுக்கும் அவர்கள் ஆட்படுகிறார்கள் என்று இந்த ஆணையம் சொல்கிறது. நான்காவதாக குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு இனத்தினுடைய குழந்தைகளை அந்த இனத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேறு ஒரு இனத்திற்கு கொடுப்பது. அந்த குற்றச்சாட்டுக்கு தான் புட்டின் ஆளாயிருக்கிறார். ரஷ்யா யுக்ரைன் போர்ல. அதனால தான் அவர் மேல வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, கைது வாரண்ட் இருக்கு அவர் மேல. அது வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ரோம்ல இருக்கிறது கொடுத்திருக்கு. ஸோ இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்கு இஸ்ரேலியர்களை பழிக்கிறது இந்த ஆணையம். இது வந்து ஒரு பெரிய அவச்சொல். இதை வந்து இது டிஸ்டார்டட், ஃபால்ஸ் என்று இஸ்ரேலியர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்புறம் இதுல முக்கியமானது என்னன்னா, இப்ப இன்டென்ட் நான் சொன்னேன், அந்த எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் இருக்கிறதா இது எப்படி கண்டுபிடிக்குது இந்த ஆணையம்? அது நமக்கு முக்கியமானது இல்லையா? எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணம் எதேச்சையா நடக்குதா இல்லை வந்து திட்டமிட்டு நடக்குதான்னு எப்படி தெரியும்? ஏன்னா யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது, பத்திரிகையாளர்கள் போக முடியாது, பெரிய அரசியல் தலைவர்கள் மட்டும் செல்கிறார்கள். அவர்கள் இஸ்ரேலியர்களை மட்டும் சந்திக்கிறார்கள். பாலஸ்தீனிய தலைவர்களை அவர்கள் சந்திப்பதாக எனக்கு தெரியவில்லை. நாம பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளை தான் படிக்கிறோம். இருதரப்பும் கொடுக்கக்கூடிய செய்திகளை படித்து நாம் எல்லாத்தையும் கண்டறியணும். இந்த குழு எப்படி கண்டறிஞ்சிருக்குன்னா, இதற்கு முன்பாக அக்சஸ் இருந்தபோது, நுழைவு இருந்தபோது, அப்போ இருந்த ஐக்கிய நாடுகள் சபை அமைப்புகள், மனிதாபிமான அமைப்புகள், அங்கே வந்து உணவு வழங்கிட்டு இருந்த அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் அங்கே இருந்துச்சான்னு தெரியாது எனக்கு. ஆனால் உணவு வழங்கக்கூடிய, அகதிகளுக்கு புகலிடம் தரக்கூடிய ஐ கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், உலக உணவு கழகம், இதெல்லாம் வந்து ஐநா அமைப்புகள். அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ஃபண்ட், உலக குழந்தைகள் அமைப்பு, யூனிசெஃப், இவர்களை போன்ற அமைப்புகள் எல்லாம் அங்கு இருந்தன. அந்த அமைப்புகள் தொடக்கத்தில் நடந்தவற்றை கண்டறிந்து சொன்னவற்றை அப்புறம் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு வந்து என்ன சொல்லுது, அமைப்புகள் பல என்ன சொல்லுது, அங்கே வந்து பஞ்சம், பட்டினி என்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது.